வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்னொரு முக்கியமான வீடியோ என்னென்றால் இன்றைக்கு சுதந்திர தினம். 1948ஆம் ஆண்டு எங்களுடைய இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது. ஸோ நான் இப்போ பார்த்தேன், எங்களுடைய கஜேந்திர மேரையன் திரும்ப சைக்கிள் கட்சியை திரும்ப டார்கெட் பண்ணுறேன்டா, மக்களுக்கு பொய்யான அரசியல் செய்கிற ஒரு 2 பேர் இருக்கணும், 3 பேர் இருக்கணும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாஸ். என்ன பேர் தெரியல, ஃபுல் நேம் தெரியல, சுகாஸ். என்னண்டா சரி, இலங்கை சுதந்திர தினத்தின் உண்மையான மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்டா சுதந்திர தினம்ண்டா என்ன, உண்மையான மீனிங் என்னன்னு பார்ப்போம். 1948ஆம் ஆண்டு ஆங்கிலேயற்ற ஆட்சியிலிருந்து தமிழ், சிங்களம், முஸ்லீம் பரங்கினம் வாழுகின்ற சிலோன் எனப்படுகிற நாட்டை காலனித்துவ ஆட்சியிலிருந்து தாங்கள் விடுவிக்கிறதா முடிக்கு உரிமையான ராணி அவர்கள் விடுவித்து ஒரு சுதந்திர நாடாக இலங்கையை ஏற்றுக்கொண்டது தான் இலங்கையின் சுதந்திர தினம். அதில் யாருக்காவது டவுட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரி, அதுக்கு அப்பயே இவர்கள் நான் பார்த்தேன்னா, இவர் எங்களோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்கார், இன்றைய சுதந்திர தினத்தை நாங்கள் ஒரு கரி நாளாக நினைக்கிறோம். ஆங்கிலேயர்களிலிருந்து நாங்கள் வேண்டிக் கொண்டது, இலங்கையர்களாக நாங்கள் வேண்டிக் கொண்டது சுதந்திரம். அதுக்கும் எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். சரி, அந்த இதில் பார்ப்போம். 1950 தந்தை செல்வாவில் இருந்து 1950 அவரால் கட்டப்பட்டதுதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி. தந்தை செல்வாவிலிருந்து ஒரு ஆழமான அரசியலை கொண்ட ஒரு அரசியல் கட்சி இப்போ சின்ன பின்னமாக போயிருக்கு. சுமந்திரனா சிறுகிரனான் என்ற போட்சியில் அதுக்குள்ள இவர் எங்களுடைய கஜேந்திரகுமார் என்றால் அது கெப்புகளை காத்தடிக்கிறேன்டுவாங்க. அதுதான் கெப்புகளை காத்தடிக்கிறேன். அதாவது அதுக்குள்ள மூக்க நுழைச்சு சிறுகிரன் ஐயாவை பெரிய ஆளாக்கி தான் அதுக்குள்ள தலைமை பொறுப்பெடுக்கிற மாதிரி கேவலமானது அரசியல்ல. எனக்கு என்னண்டா, உதுல பிசைச்சேன்டா விட்டு லண்டனுக்கு பாஞ்சிருவார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் லண்டனுக்கு பாஞ்சிருவார். எனக்கு தெரியல கஜேந்திரன் எங்கே போவாருன்னு. ஆனால் சுஹாஸ் எம்பிக்கு சட்ட பாதுகாப்பு எப்பவுமே இருக்கும். சுஹாஸ் எம்பியை பிடிச்சி ஒரு நாளுமே போலீஸ்காரர் ராஜகாரிய சுகாஸ் எம்பி இல்லை, சுகாஸ் இருக்கு. ராஜகாரிய பாதாகிரி மட்டும் சுகாஸுக்கு ஒரு நாளும் வழக்கு விழுந்தது இல்லை, கஜேந்திரகுமாருக்கு வழக்கு விழுந்தது இல்லை. வேறு யார் மற்ற செல்வராஜா கஜேந்திரனுக்கு வழக்கு விழுந்தது இல்லை. வடிவாக அந்த அரசியலை புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் தெளிவாக ஏன் யூடியூப்பை கிரியேட் பண்ணாண்டா மக்களுக்கு சொல்கிறது நேரடியாக போயிச்சிடணும். இந்த 3 பேரையும் எப்பயாவது இலங்கை அரசாங்கம் பிடிச்சி வழக்கு போட்டிருக்கா? யாராவது ஒரு ஆளுக்கு வழக்கு போட்டிருக்கா? இல்லை. ஆனால் கூவினம் டெய்லி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கூவினம். அப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்றால், இப்படிதான் இந்த கள்ளர்கள் எங்களோட தமிழரை ஏமாற்றினோம். என்னோட சரியான கோவத்தோட இந்த வீடியோ போடுறேன். அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக சுவோன், அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, சுவோன்டா சத்திய பிரமாணம் எடுக்கைகளில் அதில் தெளிவாக இருந்தது, இலங்கையின் அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்கிறேன், இலங்கையின் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயற்பட மாட்டேன், இலங்கை ஒரு நாடுன்றதை ஒரு ஐக்கிய நாடுன்றதை ஏற்றுக்கொள்கிறேன், இலங்கையின் ஐக்கியத்துக்காக பாடுபடுவேன் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சைன் பண்ணி கொடுத்துருப்பார். கொடுத்து போட்டு இன்றைக்கு இன்றைக்கு கூவுறார். இது ஒரு என்னென்னு சொல்கிறது, இலங்கையின் சுதந்திர தினம் ஒரு கரி நாளாகிடும். இலங்கை சுதந்திரம் கிடைச்சது ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து ஒல்லாந்தர் போர்த்துகேயர் அவரிடமே தான் சுதந்திரம் கிடைச்சது. அதை நாங்கள் புறக்கணிக்கிறதுக்குரிய அரசியல் என்னன்னு எனக்கு விளங்கல. அதை நாங்கள் புறக்கணிக்கிறதாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு திருப்பியும் இலங்கையின் லண்டன் ஆட்சிக்கு போகிறது தான் எங்களுக்கு விருப்பம். அப்படி தானே சொல்கிறீங்களா? அதாவது முடிசூடாத ஐக்கிய ராஜ்யத்தின் முடிசூடா மன்னர்கள் அதுதான் ஒரு கிங்க, ஒரு காலனித்துவத்தை அந்த காலனிக்கு போகிறதுக்கு தான் விருப்பம். அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளை எனக்கு அதை விளங்கல. இந்த அரசியலில் பொதுமக்களுக்கும் விளங்குறேல, ஒன்றையும் பார்க்கறதும் இல்லை. இவங்களுடைய அரசியல் என்ன, போன வீச்சுக்கு 6 கீருவோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் செல்வராஜா கஜேந்திரனுக்கும் கீறி போட்டு வாரணிங்களோ ஒரு முறை. எனக்கு விளங்கல என்றால் அப்போ நீங்கள் ஏன் இன்றைக்கு சுதந்திரத்துக்கு போயிருந்தா, எனக்கு தனிப்பட்ட தேவைகள் காரணமாக நான் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். எனக்கு ஜாழ்ப்பாணத்தில் மக்களுடைய அரசியலை பார்க்கணுமன்றது முக்கியமா, அல்லது சுதந்திர தினத்துக்கு போய் நிற்கிற 225 பேரில் ஒரு ஆள் நிற்கணுமான்னு கேட்டால் எனக்கு எங்களுடைய மக்களுடைய அரசியல் தான் முக்கியம். காட்சி அலுவலகங்கள் அமைச்சு கொண்டிருக்கிறோம், அது சம்பந்தமான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். நாளைக்கு பாராளுமன்ற வழியாக நான் போவேன்.
அது முக்கியமா அல்லது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முக்கியமானு கேட்டால் கொண்டாட்டங்களை விட முடிஞ்ச வரைக்கும் நான் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது உங்களுக்கே தெரியும் இல்லை. அதுதான் நான் சுதந்திர தினத்துக்கு போகிற வழியே இன்று ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு சிங்களவனும் ஒரு இலங்கையராக சுதந்திரம் பெற்றுக்கொண்ட நாள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்றது நாங்கள் இலங்கை அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு சைன் பண்ணி ஒரு எம்பியா போய் பாராளுமன்றத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் குந்தவும் வேணும், அவங்க தர சலுகைகளை அனுபவிக்கவும் வேணும். அதே நேரத்தில் உங்களுக்கு கொழும்புல வீடும் வேணும், வீடு இருந்தால் இல்லைண்டா கூட பரவாயில்ல, கொழும்புல வீடும் வேணும், அவங்க தர பெர்மிட்டில் தர காரம் வேணும். ஆனால் இன்றைக்கு ஒரு கரிநாளாம், தமிழர்களுக்கு கரிநாளாம். இது எந்த வகையில் அடிப்படை நியாயம் என்று சொல்லுங்க. அப்படின்னா நான் என்ன செய்யணும், பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது, ஒரு எம்பியா சத்திய பிரமாணம் எடுக்கக்கூடாது, அது தவிர இலங்கையின் அரசுக்கு எதிராக செயற்படணும். ஒன்றுமில்லை, சும்மா ஏமாத்துறாங்க. இவங்கள் காலங்காலமாக கஜேந்திரன் சுபாஷ் ஏமாத்தினது மட்டும் இல்லை, ஸ்ரீதரன் ஐயா சுமந்திரனாக்கள் காலங்காலமாக சனத்தை ஏமாற்றி அங்கே டீல் அடித்து இஞ்ச டீல் அடித்து பெட்டியலை வேண்டி என்று வரலாறு பேப்பர்களில் சொல்லுது, போய் பாருங்க. சரிதானே? அப்போ சும்மா நாங்கள் கரிநாள் என்று சொல்லி போட்டு என்றால் நீங்கள் கொழும்புல தலைநகரத்தில் ஏன் வீடு வச்சிருக்கிறீங்கள்? நீங்கள் போய் உங்கள்ட வேறொரு இடத்துல இருங்கோ. ஏன் சிங்கள மொழியில் போய் அவங்கள்ட்ட கழிச்சு கெஞ்சி உங்கள்ட தனிப்பட்ட வேலை எல்லாத்தையும் முடிச்சு கொள்றீர்கள்? அது எல்லாத்தையும் முடிச்சு கொள்ளாதீங்க. உங்களுக்கு நான் சொல்கிற விளங்கியில் இப்போ எதிர்க்கிறேன்டா எதிர்க்கும், உண்டா இருக்கணும் சிங்களவர்களோட. அதை விட்டுட்டு சும்மா எதிர்க்கிறோம்னு சொல்லி இங்கே இருக்கிற இந்த 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த அல்லது வெளிநாட்டில் போயிருந்து 1-2 பேர் எங்களோட இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது 1-2 பேர் உங்க கூவுறதுகளை தலைவருக்காண்டி கூவுறது வேறு, எங்களோட தேசியத்துக்காண்டி கூவுறது வேறு. அது இன உணர்வோடு நாங்கள் ஏதாவது கருத்துக்களை சொல்கிறதான் அது. ஆனால் சும்மா நாங்கள் இலங்கை இன்றைக்கு ஒரு கரிநாள், இந்தியா நாளை நாங்கள் புறக்கணிக்கிறோம், மண்ணாங்கட்டி டேஷன்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா திருப்பியும் உங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் இதுகள் எல்லாம் வேணும், உங்களுக்கு அவங்க தார மெம்பர்ஸுன்ற ப்ரிவிலேஜ் எல்லாம் வேணும். எனக்கு விளங்கியில் உங்களோட அரசியலை சனம் நல்லா விளங்கிட்டு, உங்களுடைய அரசியலை சனம் நல்லா விளங்கினபடியாக தான் நீங்கள் இவ்வளவு கூவி கொண்டு போய் ஒரு எம்பிக்கு நிற்கிறீங்கள். நான் நினைக்கிறேன் அடுத்த பாராளுமன்றத்தில் இதே நிலைமையில் போனீங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்காது, நீங்கள் லைனில் வெளியால் போவீங்க. என்னடா உங்களுக்கு விலை கொள்ளணும், நீங்கள் கூவுறதுக்கு வேறு டாபிக் எடுக்கணும். இன்று ஐக்கிய இலங்கைக்குள்ள நாங்கள் வாழக்கூடிய சிங்கள தமிழ் முஸ்லீம் பரங்கி மற்றும் அனைத்து இன மக்களுக்குமான சுதந்திரம் கிடைச்ச சுதந்திரமான நாள். அதான் உண்மை. நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்துக்கு போராடினாங்க, சரிதானே? எங்களுடைய இன விடுதலைக்கு போராடினாங்கள், இன்னொரு இனத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே ஒழிய நாங்கள் இங்கிலாந்து ராஜ்யத்துக்கு எதிராக போராடி அந்த 1948 அவைக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்துக்கணும் சிங்கள மக்களுக்கு. நாங்களும் இப்பவும் ஒரு காலனித்துவ ஆட்சிகளை இருந்தால் தான் நாங்கள் இந்த நாளை கரிநாள்னு சொல்லுவோம். சும்மா ஏதாவது ஒன்று சொல்லணுமென்றதுக்காண்டி கயந்திரமார் பொன்னம்பலம் கயந்திரனும் மைக்கு முன்னால் இந்த சொல்கிறத விட்டு போட்டு தயவு செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், மக்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கேற்ற அரசியலை செய்யுங்க. அரசியல் அமைப்புக்கு எனக்கு கொஞ்ச நாளையே கூவுவீங்கள். நீங்கள் நினைக்கிறீங்களோ இப்படி தையட்டி விகாரியில் போய் நின்று கூவின உடனே நீங்கள் மாகாண முதலமைச்சராக வரலாமண்டு, அல்லது நீங்கள் நினைக்கிறீங்களோ சைக்கிள் கட்சிக்கு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து சைக்கிள் கட்சிக்கு மாகாண முதலமைச்சருக்கு வாக்கு போடணும். ஒரு நாளும் இல்லை. பாப்பினம் யாழ்ப்பாண தமிழ் மக்கள், கிளிநொச்சி தமிழ் மக்கள், வடக்கு மாகாணம் என்று எடுத்துக்கொண்டால் மன்னார் தமிழ் மக்கள் பார்ப்பாங்க, யாரை முதலமைச்சராக ஆக்கினா நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம், யார் எங்களுடைய தேசிய தலைவர் என்ற கொள்கையை உண்மையாக யார் 7 மண்டா கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கு போய் 7 மண்டால் ஒரு 2 வசனம் எங்களுடைய தலைவரை பற்றியும் போராட்ட வரலாற்றை பற்றியும் கதைக்க சொல்லுங்க, கதைக்கலாது, கதைக்கவே மாட்டாங்க. சும்மா உசுப்பேத்தி அப்பாவி தமிழ் மக்களை உசுப்பேத்தி இதால் தான் 38 வருஷம் நானும் அரசியல் கதைக்கல. உசுப்பேத்தி அடி வேண்ட கொடுத்துட்டு இவங்க பாஞ்சிருவாங்க லண்டனுக்கு. அதுதான் உண்மை. இவைக்கு லண்டன்லையும் வீடு இருக்குது, கயந்திரமார் 2 அப்பா அப்பாட்ட நாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களும் இருக்குது. அதுகள் காணும் அவை பரம்பரையாக வாழ்கிறதுக்கு. இந்த அரசியல்ன்றது அவையை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு தொழில். ஆனால் இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு போராட்டத்தில் நாங்கள் நசுக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு அரசியல்ன்றது கடைசி பற்று. ஸோ அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில்
இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில், இந்த முறை மாகாண சபை தேர்தலில் யார் தமிழ் மக்களுக்கு சார்பாக அரசியல் செய்கிறார்கள், யார் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அரசியல் செய்கிறார்கள், யார் இல்லாத விகாரையை இடிக்க சொல்லி கூவுறது யார், அல்லது தமிழ் தேசியம் என்று சொல்லி சும்மா பொய் உங்களுக்கு விளங்கு. எனக்கு விளங்குறேன்டா இந்த கிழட்டு வயசுல கூட ஒரு கொமன் நாலேஜ் இல்லை, சனத்துக்கு இது விளங்குது, இவங்களுக்கு சும்மா கூவுறாங்கன்றத விளங்குதுன்றத கூட ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லாமத்தான் கயந்திரமாரும் சுகாசம் கூவினம். தமிழ் மக்களோட உணர்ச்சி அது கொஞ்ச நாள் மாவீர தினத்தை வச்சு கூவினாங்க, கொஞ்ச நாள் திலீபன் டேயை வச்சு கூவினாங்க. நான் ஒன்றுக்குமே போய் அவர்களை பாவித்து அரசியல் செய்கிறேன். நான் எந்த மனசில் இருக்கிறது தேசிய தலைவர், அது யாரும் மாற்றல. சிங்களத்திலையும் தமிழ்லையும் பாராளுமன்றத்திலையும் சொல்லிக்கேன், என்னுடைய மனசில் இருக்கிற தேசிய தலைவர். என்னுடைய இனம் இனிமேலாவது இந்த இலங்கைக்குள்ள ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ள நிம்மதியாக வாழணும் மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு எங்களோட சில நிம்மதியாக வாழ தேவையில்லை, சும்மா கூவணும். கூவி கஜேந்திரகுமார் அவர்கள் விகாரை அடிப்பதற்கு கூவினார். ஏன் இது நீங்கள் மாறவே மாட்டீங்களாடாப்பா? இப்படியே தான் எங்களோட சனத்தை நாசமாக்கவே போறீங்களா? நாசமாக்குறேன்னா நாசமாகும். ஆனால் நான் நினைக்கல இந்த மாதிரி உள்ளூராட்சி சபையில் உங்களுக்கு நல்ல பதில் தமிழ் ஜனம் சொல்லும். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.